ஹேய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. கிளைமேட் எப்படி டக்குன்னு மாறுச்சுன்னு பாத்தியா? பயங்கரமா காத்து அடிச்சுது. இப்ப மழை பெய்யும் போல இருக்கு. அங்க பாரு மின்னல். ஓ ஆமா, எல்லாம் பார்க்க வினோதமா இருக்குல்ல? கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, நீ மத்தியானம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னியே, என்னது அது? அது வந்து நீ உன் அப்பா கூட இருந்தல்ல, அதனால உன்னை டென்ஷன் படுத்த வேண்டாம் நினைச்சேன். அதனாலதான் அப்ப சொல்லல. ஆமா, அப்படி என்ன விஷயம் சொல்லு. நான் இன்னைக்கு ரியாவை பார்த்த மாதிரி தோணுச்சு. நீ ரியாவை தயவு செஞ்சு உன்னோட வாயால நீ இனிமேல் ரியாவோட பேரை சொல்லாத. எனக்கு அவளை பிடிக்கல, நான் சுத்தமா அவளை வெறுக்கிறேன். அவளால நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. 2 வருஷம் ஆகியும் அவன் பண்ண காரியத்தை என்னால இன்னி வரைக்கும் மறக்கவே முடியல. நமக்கு நடந்த எல்லா விஷயமும் அவளால மட்டும்தான் நடந்தது. இன்னைக்கு அவளாலதான் எங்க அம்மா கூட இருந்த உறவும் போச்சு. உனக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவுக்குள்ள கட்டாயிடுச்சு. அவதான் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவுல நீ வந்ததா எங்க அம்மா கிட்ட சொன்னா. நான் அவளை வெறுக்கிறேன். அவளாலதான் அம்மா இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம 2 பேரும் என்னமோ குற்றவாளி மாதிரியும் அவ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும். அவளை விக்டிமா நினைக்கிறேன். ரன்பீர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவளை பார்த்தேன்னு சொல்ல வந்து பாருங்க, பார்த்தது இருக்கட்டும், இனிமேல் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ பார்வைப்பட்டதுன்னு வை, நம்ம உறவுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு பிராச்சி. இங்கதான் எங்கேயோ பார்த்தா அவள. வாங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. என்னோட பலமும் நீதான், என்னோட பலகீனமும் நீதான் பிராச்சி. அவளால எல்லா உறவுக்கு இடையும் பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் பிரச்சனை ஆச்சு, எங்க அம்மாக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்ணிருக்கா அவ. இனிமேல் எப்பவும் அவளை பத்தி பேசக்கூடாது, அவளோட பேர் உன்னோட வாயில வரக்கூடாது. அவளாலதான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள உறவுலயும் பிரச்சனை ஆச்சு. அண்ட் ஐ நோ நீ அவரை அதிகமா நேசிக்கிற, அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஐம் சோ சாரி. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு முகத்தை இந்த உலகத்துல யாருமே நம்பிடக்கூடாது. என்ன அழகா அவனோட தன்னுவை பத்தி சொன்னான், தன்னோட காதல பத்தி வேற சொல்லிட்டு இருந்தான். அவன் பேசினதை கேட்டதும் ஒரு நல்ல புருஷன் எனக்கு தோணுச்சு. என் பிரக்யாவை கொல்ல பார்த்தது இவன் தானு சொன்னா, அவன் முகத்தை பார்த்தது உண்மைன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. ஓ மை காட், ஓ மை காட், இவ்வளவு அப்பாவித்தனமா? யாராவது இவனை பார்த்தா கூட இவன் தான் அவன் பொண்டாட்டிய ஏமாத்தினான்னு சொன்னா கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரிதான் இனிக்க பேசி அவன் பிரக்யாவை கூட, நம்ம பிரக்யாவை இவன் முட்டாளாக்கி இருப்பான். ஆனா இந்த முறை உன்னால ஜெயிக்க முடியாது அபிஷேக் பிரேம் மெஹரா. நான் மெஹரா குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆளையும் பிரக்யா கிட்ட நெருங்க விட மாட்டேன். கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன். போன முறை பிரக்யா தனியா இருந்தா, ஆனா இந்த முறை பிரக்யா கூட அவளோட அம்மா நான் இருக்கேன்.
பிரக்யா, நீ உயிரோட இருக்கியா? நீ நிஜமாவே என் முன்னாடி ஷாக் ஆயிட்டீங்களா? ஷாக்கா? இது எனக்கு பேரிடி. பேரிடினா இந்நேரத்துக்கு என் உயிரே போயிருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கண்டிப்பா ஷாக்கா இருந்திருக்கும் தான். நீ எங்க இருந்த? வேற அறியோ? எங்க போயிட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீ என் முன்னால வந்து நிக்கிற பாரு, என்னால இதை நம்பவே முடியல. என்னாலேயும் தான் நம்ப முடியல. என் தலைவிதி இந்த மாதிரி. ஏன் வந்து எந்தன்னு தலைவிதியை பிரிச்சு பேசுற? ஆனா நம்ம தலைவிதின்னு சொல்லு. நம்ம 2 பேருக்கும் ஒரே விதிதான். அதனாலதான் இவ்வளவு நாள் நம்ம பிரிஞ்சு இருந்தோம். அப்புறம் திரும்ப இப்ப ஒண்ணு சேர போறோம். நீ உயிரோட இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாகலன்னு கவலைப்படுறீங்களா? தேங்க் காட் நீ உயிரோட இருக்கிற பிரக்யா. உண்மையை சொல்லவா? நீ வருவேன்னு அப்பவே நினைச்சேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினியே, என்ன சொன்னாரு? என்னாச்சுன்னு சொல்லு அபி. என்னாச்சுன்னு சொல்லு. என்ன விடுவாங்களா மாட்டாங்களா? அபி ஏதாவது பதில் சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்பா. அங்க அங்கனா எங்க? அந்த பர்ஸோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். அவங்க இல்ல. வீட்டுல அவ இல்ல. என்ன? நீ வந்து அந்த பர்ஸோட ஓனர் வீட்டுக்கு போனியா? நீ அவளை பார்த்தேன்னு சொன்னல. நான் யார பார்த்த? நீ யார பத்தி பேசுன அபி? நான் யார பத்தி பேசுறேன்னு இப்ப உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? அபி அது வந்து நான் யாரையும் சந்திக்கல. நான் உண்மையதான் சொல்றேன். அப்ப நீ அந்த பர்ஸ திருடும் போது அது யாரோட பர்ஸ்னு நீ பாக்கல? போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தப்ப அப்ப அவ கூட இருந்தால, அப்பவும் நீ பாக்கல? அது வந்து அது என்னன்னா, இன்னும் இங்கதான் இருக்கியா? இது ஹாஸ்பிடல் நினைச்சியா? பேஷண்ட் கூட இருக்கிற மாதிரி இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும் சார். ஆக்சுவலி இப்ப நான் தனுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, திருன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. அபி நான் உன்னோட பொண்டாட்டிக்கு இப்படி தண்டனை கிடைக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? தன்னோட சொந்தத்துக்காக பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஜெயிப்பாங்க. ஆனா இது சாதாரண திருட்டு கேஸ். நீ என்னடானா தண்டனை கிடைக்கும் தான் சொன்னேன். உன்னைங்கிறது கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லலையே. பாட்டிக்கு வா கொடுத்ததுனால கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் இவளை கூட்டிட்டு போறதுக்கு. அபி எப்படி இருக்க பல்லவி? உனக்கு எங்க வீடு மறந்து போச்சுன்னு நினைச்சேன். மறந்த எப்படி என்னால இங்க வர முடியும்? ஞாபகம் இருக்கிறதுனால தான் இங்க வந்த. எனக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துல இருக்கு. அதனால நீ இங்க என்ன நல்லா விசாரிக்க வரல, நல்லாவே தெரியும். உனக்கு என்ன வேணும்? சரி, நீ சரியா தான் சொல்ற. நான் பெரிய ப்ராப்ளத்துல தான் இருக்கேன். தனுவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ திருண்ணா. யாருமே உதவி பண்ணலாதான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். நம்பவே முடியல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நீ தெளிவானவனா இல்ல முட்டாளான்னு? நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்க உனக்கு உதவி செய்வோம்னு நினைச்சியா? நடந்த விஷயத்துல நீ கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையாதான் சொல்றேன். இப்ப எனக்கு உன் உதவி வேணும். அப்போ இன்னைக்கும் உனக்காக தான் நீங்க வந்திருக்கல. நான் கூட விக்ரம நலம் விசாரிக்க தான் வந்தியோன்னு நினைச்சேன். என்ன விக்ரமா? விக்ரம்க்கு என்னாச்சு? நில்ல, அங்கேயே நில்ல. விக்ரமோட ஃப்ரெண்டெல்லாம் தயவு செஞ்சு நடிக்காத. என்ன? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது கூடவே துரோகமும் ஞாபகம் வருதே. நீ உன்னோட ஃப்ரெண்ட பத்தி சொன்னா எனக்கு அப்புறம் மத்த உறவெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும் அபி. நாங்க இது வரைக்கும் எதையுமே மறக்கல. உன் பொண்ணு பிராச்சி என்ன பண்ணாங்கறத எங்களால மறக்க முடியல. அத பத்தி நான் பேச விரும்பல. எதை பத்தி நீ பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கியோ, எதை பத்தி நீ கேட்க விரும்பலன்னு சொல்றியோ, அதுதான் நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். உன்னோட பொண்ணு என் வீட்டை நாசம் பண்ணிட்டா. உன்னோட தங்கச்சி எங்களோட பிசினஸ் நாசம் பண்ணிட்டா. நான் மட்டும் கரெக்டான நேரத்தில் தெளிவா இல்லன்னு வையே, நானும் உன் கூட நெய்பரா இருந்திருப்பேன். அதாவது உங்க காலனில நாங்களும் இருந்திருப்போம். விக்ரம் உன்னோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தாரு. உன் தங்கச்சி கம்பெனி பேர்ல கோடிக்கணக்கில் லோன் வாங்கி இருந்தா.
மியூசிக்க வெளியில வித்துட்டா, மத்த சிங்கர்ஸோட பாட்டை திருடினா, கோடி கணக்குல நஷ்டத்தை அவ ஏற்படுத்தினா. ஆனா அதுக்கான நஷ்ட ஈட நாங்க கட்ட வேண்டியதாயிடுச்சு. ஆனா இதெல்லாம் நீ இருக்கும் போதுதான் நடந்துச்சு. அத நீ கண்டுக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு எங்க உதவி கேட்டு வந்திருக்க. நீ ஏன் ஆலியாவை எதுவும் சொல்லல? ஏன் உன் தங்கச்சிங்கிறதுக்காகவா? ஆலியா அவ பண்ண தப்ப நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இப்ப நீங்க எல்லாரும் எங்க முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். புரிஞ்சுக்கோ. கை கட்டி நிக்க முடியலனா கைய நீட்டி பிச்சை கேட்காம இருங்க என்ன. அதனால நான் சொல்ல போற சின்ன விஷயத்தை கேட்டுக்க என்ன. மெஹரா ஃபேமிலி கோலி ஃபேமிலிக்கு சூட் ஆக மாட்டாங்க. அதனால கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு வேலை பண்ணு. என்கிட்ட எந்த உதவியும் கேட்டு வந்துடாத என்ன. பிளீஸ். இதுக்கப்புறம் யாராவது பணக்காரங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி செப்பல வெளியில கழட்டி போட்டுட்டு வா என்ன. ஏன்னா வெளியில இருக்கிற அழுக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது இல்ல. உங்களோட ஃப்ரெண்டா? ஏன் அண்ணன், இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு அவன் தான் காரணம். அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீங்க இருக்கீங்கல்ல. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒண்ணுமே இல்ல. ஆனா அவன் எனக்கு எல்லாமே. இப்ப பிரக்யா தான் எல்லான்னு அபி நினைச்சிட்டு இருப்பான். அவகிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆலியா இருக்கிற வரைக்கும் அபி கண்டிப்பா பிரக்யாவை சந்திக்க மாட்டான். ஆனா பிரக்யா எங்களை கண்டுபிடிச்சிட்டாலே. அவளை கொல்றதுக்கு நாங்க திட்டம் போட்டோம். அதனால அவ எங்களை சும்மா விட மாட்டா. வாங்க, உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பெயில் கிடைச்சிருச்சா? கண்டிப்பா கிடைக்கும்னு தெரியும். ஏன்னா எனக்கு பெரிய ஆளுங்க நிறைய பேரை தெரியும். அதுவும் இல்லாம இந்த இடம் நான் இருக்கிறதுக்கு தகுதியான இடம் இல்ல. அம்மா நீ ஏன் அப்படி பாக்குற? ஒரு காலத்துல நான் பெரிய மாடலா இருந்தேன். அப்ப நான் சூப்பர் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நானும் தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் நிலைமை மோசமாயிடுச்சு. அதனாலதான் ஷாருக் கான் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு முன்னாடி டெல்லியில இருந்து மும்பை போயிட்டாரு. அப்ப நீயும் மும்பை போ. அப்பதான் டெல்லியில இன்னொரு இடியட் குறையும். எனக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அபி பிரக்யாவை பார்க்கலன்னு அர்த்தம். இதுவும் நல்லதுக்கு தான். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பூரப், லெட்ஸ் கோ. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா நீ முழிச்சிட்ட. ரன்பீர் எழுந்திருச்சிருவான்னு நான் சொன்னேன்ல. நான் சத்தமே இல்லாம மெதுவா பேசினாலும் நான் பக்கத்துல இல்லாத விஷயம் தெரிஞ்சிரும். இந்த சிட்டை நான் உயிரோட கொல்லவே போறேன். போன்ல சிட்டு தான் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அப்பவே தெரியும். மூளையிலயும் சிட்டு தான் இருக்கா, இதுலயும் சிட்டு தான் இருக்கான்னு. சிட் கையில காஸ்ட்லி வாட்ச் மட்டும் போட்டா பார்த்தாது, அதுல டைமையும் பார்க்கணும். வாட்? என்ன வாட்? பாரு, பிராச்சியோட ஆபீஸ் டைமிங் என்ன 9 to 5 தானே? 24 hours இல்லல்ல. இது போன் பண்ற டைமா? ஓ, சாத்தா எழுந்துட்டானா? அவன் காமெடி பண்றதா நினைச்சிட்டு இருக்கேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பேச விடு. இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். அங்க இருக்கிற எம்ப்ளாயிலே பிராச்சி தான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு. ஆனா எந்த டைம் வேணும்னாலும் அவளுக்கு போன் பண்ணலாம்னு அவசியமே இல்ல. இவ்வளவு பிரஷர்ல யாருமே வேலை செய்ய முடியாது. அதுவும் என் பொண்டாட்டி வேலை செய்யவே முடியாது. அவ எவ்வளவு பிரஷரா இருக்க தெரியுமா? அவ சத்தம் போட்டு பேசினா நான் எந்திரிச்சு போறேன்னு வெளியே வந்து பேசிட்டு இருக்கா. போன் பண்ற டைம் ஆடா இது. அதுவும் இல்லாம அவ என்னோட பொண்டாட்டி, உன்னோட அண்ணி, அவ தூங்குற டைம் இது. உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? பேர்காடு. ஒரு நிமிஷம் இரு. என்னோட போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. வினித் என் கூட தான் இருக்கான். ஓ, என்னோட பர்சனல் விஷயத்தை நீ எல்லார்கிட்டயும் போட்டு காட்டிட்டு இருக்கியா? நீ என்ன பைத்தியமா? அட இல்லடா, வினித் என் கூட இருக்கான்னு சொன்ன அவ்வளவுதான். டேய் வினித், ஹாய் சொல்றா. என்ன ஹாய் சொல்லு? எனக்கு ஹாய் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி சொல்லு, என்ன சொன்ன? நீ எனக்கு போன் கொடு. இல்ல, நீ ஆல்ரெடி நிறைய வேலை பார்த்துட்டு நீ போய் தண்ணி கொண்டு வானே. என்ன? போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். ஓ, தண்ணி குடிச்சிட்டு திட்ட போறியா? அப்ப நீ பேசிட்டே இருக்க போறியா என்ன? ஆமா, வேலை செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. பிராச்சி எனக்கு கீழயும் வேலை பார்த்திருக்கா. ஆனா நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் வேலை வாங்கினதே இல்ல. இப்ப வரைக்கும் ஆபீஸ் அவர்ஸ் தவிர நான் பிராச்சிக்கு மத்த டைம்ல போன் பண்ணதே இல்ல. வேலை விஷயமா பேசிருக்க மாட்டேன், ஆனா பர்சனலா பேசிருப்பல. அப்படி பேசிதானே கல்யாணம் பண்ண. சரி சொல்லு, ஆபீஸ்க்கு அப்புறம் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, என்னெல்லாம் பேசிருக்கீங்க? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இவனை திட்டிட்டு இருக்கேன், இவன் என்ன சிரிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு வினோதமா பேசுறான். என்னோட பர்சனல் விஷயத்துல கேக்குறான். வார்த்தையை மாத்தி பேசாத, உன்னோட ரொமான்டிக்கான விஷயத்த சொல்லு. அவ தூக்கத்துல கூட உனக்கு போன் பண்ண. இன்னைக்கு உங்க எல்லார்கிட்ட இருந்தோம் எனக்கு பதில் வேணும். அந்த இன்ஸ்பெக்டர் பர்ஸ் திருடு போன அந்த லேடி வீட்டுக்கு வந்ததா அவரு சொன்னாரு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்ச விஷயம்
வீட்ல இருக்கு, நீங்க ஏன் சொல்லல? வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த லேடி பிரகியான்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவுமே சொல்லலப்பா. என்ன சொல்ல வரீங்க? அண்ணே, அது சில சமயம் நீங்க பாட்டி, நானே அண்ணனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஆலியா, முதல்ல குறுக்க நிக்காத. பாட்டிய பேச விடு. பாட்டிக்கு பேசவும் தெரியும், உண்மையை சொல்லவும் தெரியும். நீங்க சொல்லுங்க பாட்டி. நான் உன்கிட்ட சொல்றதா தான் இருந்தேன். ஆனா இந்த ஆலியா வந்து உனக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு, அதனால சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி இல்ல துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி கேட்டா ஷாக் ஆயிடுவேன்னு அவ சொன்னாப்பா. அப்புறம் பிரக்யா உயிரோட இருக்கிற விஷயம், நம்ம வீட்டுக்கு வந்த விஷயம், இதோட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கும் சொல்லு? அதனாலதான் நான் உன்னை போஸ்ட் பண்ணி தனுவை வெளியே எடுக்க சொல்லி உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். ஏன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு வை, கொஞ்சம் கொஞ்சமா பிரக்யாவை பத்தின உண்மை உனக்கு தெரிய வரும் இல்லையா? உன்னை பத்தி எனக்கு கவலையா இருந்ததுப்பா, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. எனக்கும் அத்தையோட பிளான பத்தி நல்லாவே தெரியும். அதனால உன்னோட ஹெல்த்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நானும் வாய திறக்காம இருந்துட்டேன். இந்த 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 ஆலியா தான் என்ன வாய மூடிட்டு இருக்க சொன்னா. அவதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. இப்ப நீங்க 2 பேரும் தான் பாக்கி. வீட்லயும் இருந்தீங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருந்தீங்க. சோ எஃப்ஐஆர் போட்ட ஆளு பிரக்யா தானே. நீங்க 2 பேரும் ஏன் என்கிட்ட சொல்லல? பர்ஸ் திருடு போனது பிரக்யாவோடது தானே, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? என் ஹார்ட் வீக்கா இருக்குன்னு எதுக்காக பாட்டிக்கிட்ட சொன்னேன்? ஹார்ட் வீக்காவா இருக்கு? எங்க சொல்லு, வீக்காவா இருக்கு? பிரக்யாவை பத்தி பாட்டி ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தோணுச்சு? அண்ணே, அது வந்து யோசிச்சு என்னன்னா, பேசுன. ஏன்னா இன்னொரு தடவை போய் சொன்னு வை, அப்புறம் நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உண்மைக்காக உங்க வாய் திறக்காது. அதாவது பாட்டி சொன்னா அவ என்ன விட்டுருவான்னு நினைச்சேன். அவ உன்கிட்ட நல்லா பேசுவான்னு சொன்ன பத்தி அது தப்பான எண்ணம். நல்லதோ கெட்டதோ அவ யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ இங்க வந்தப்ப எங்க எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? யார்கிட்டயும் ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கல. மரியாதை இருக்கட்டும், மரியாதை. பாட்டி கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பிரக்யா வந்துட்டான்னு அவங்க கண்ணுல அப்படியே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுச்சு. ஆனா அவ பாட்டிய கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. பாட்டிக்கிட்டே அவ அப்படி நடந்துக்கும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அபி. அவ இறந்துட்டான்னு நம்ம நினைச்சோம், ஆனா அவ உயிரோட இருக்கான். இந்த விஷயம் அவளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நீங்க இங்க அவளை தேடிட்டு இருந்தீங்க அபி. ஒரு தடவையாவது அவ உங்களை தேட முயற்சி பண்ணிருக்காளா? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு அவ பார்க்க முயற்சி பண்ணாளா? ஆபீஸ், போன் நம்பர் எல்லாமே அவளுக்கு தெரியும்ல. உங்களோட நிலைமை என்னன்னு ஒரு தடவையாவது அவ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாளா? இல்ல இல்ல, நம்ம இங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் மெஹரா மென்ஷன்ல தானே இருந்தோம். அப்புறமா நம்ம டெய்லி நியூஸ்ல வந்துட்டு இருந்தோம், மெஹரா ஃபேமிலிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு வாட்டி கூட பிரக்யா நியூஸ் பேப்பரை படிக்கலையா? அவ எந்த நியூஸையும் பாக்கலையா? இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல அபி. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றா, இவ்வளவு பணம் வச்சிருக்கா, அவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கா. நம்ம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம்னு கண்டுபிடிக்கிறது அவளுக்கு என்ன கஷ்டமா? இல்ல அபி, அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ உன்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் தான் அவ உன்னை காண்டாக்டே பண்ணல. அண்ணே, அவ சரியா தானே சொல்றா. சரி தப்பு எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. உண்மையை கேட்க நீ தயாரா இல்ல. பிரக்யா உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு காரணம் நீ அவளோட பொண்ண மோசமா ட்ரீட் பண்ண. அதனாலதான் நம்ம இப்ப ரியாவை தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஆமாண்ணே, நம்ம ரியாவை நாம அவளாலதான் தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். பிரக்யாக்கு அப்புறம் ரியாவை தான் நீ ரொம்ப அதிகமா நேசிச்ச. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ வந்திருக்கா. ஆனா அவ உன்னோட ரியாவை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். லுக் அட் யூ அபி. பிரக்யா எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அவ முன்ன மாதிரி இல்ல, டோட்டலா மாறிட்டா. அவ மாறல, முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கா. அப்படியா? இப்ப நீங்க ஏன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அபி? நீங்க என்ன உன் பொண்டாட்டி ஏத்துக்கல. உனக்கு என்ன பிடிக்காது இல்ல அபி? அபி, அவ மாறிட்டா. அவ பழைய பிரக்யா கிடையாது. உன்னை கீழே தள்ளிட்டு அவ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா அபி. அவ முழுசா மாறிட்டா. அவ இப்ப உன்னை முழுக்க முழுக்க வெறுக்கிறா அபி. இது மட்டும் உண்மை இல்லனா இந்நேரம் அவ உங்க கூட இருந்திருப்பா, இல்லனா நீங்க அவ கூடயாவது இருந்திருப்பீங்க. அவ உங்களை கட்டி அணைச்சிருப்பா, நீங்க அவள என்னென்னமோ நடந்திருக்கும்.
நீங்க இந்நேரம் பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்பீங்க. உங்களை அவ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணம் அவ உங்களை பழி வாங்க நினைக்கிறா, உங்களை அவ வெறுக்கிறா. எனக்கு என்ன தோணுதுன்னா பிரக்யா தான் இவளை திருட சொல்லிருப்பாளான்னு தோணுது. அப்பதான் அவ வந்து நம்மள மீட் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்த முடியும் இல்லையா? பிரக்யா ப்ளீஸ் ஓபன் த டோர் மா ப்ளீஸ். நாம ஒண்ணு சேரணும்னு பாட்டி வேண்டிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். பாட்டி தான் தனுவை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டெஸ்டினி. அப்ப தனுக்காக வந்திருக்கீங்களா? தப்பு என்னோடதுதான். தனுவும் நானும் இப்பவும் கணவன் மனைவியா தான் இருக்கோம். இதனால கண்டிப்பா பிரக்யா கோவப்படதானே செய்வா. நான் எதுக்காக எப்பவும் தனு கூடவே இருக்கேன்? நான் இதை அவகிட்ட சொல்லாம வேற என்னென்னவோ சொல்லி தொலைச்சிட்டேன். மனமேடையில அவதான் என் கூட உட்கார்ந்து இருக்கணும், நீ கிடையாது, புரியுதா? எனக்கு அவன் பேசுறத பாக்கும்போது உண்மையிலேயே அவன் பொண்டாட்டி ரொம்ப நேசிக்கிறான்னு தோணுச்சு. நீ எங்க போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீ என் முன்னாடி நிக்கிறங்கிறத என்னால நம்பவே முடியல. பிரக்யா, எந்த ஆளு உன்னை கொஞ்சம் கூட நேசிக்கலையோ அவனுக்காக நீ கண்ணீர் சிந்தறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அப்புறம் யாரு உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க கண்ணீர் சிந்தறத உன்னால தாங்கிக்க முடியாது. பிரக்யா, நான் உன் மேல என்னைக்குமே அன்பாதாமா இருப்பேன், என்னைக்குமே நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூடா கண்ணா, ப்ளீஸ் ஒரே ஒரு முறை கதவை திறடா கண்ணா, ப்ளீஸ். என் 2 பொண்ணுகளும் காதல்ல இவ்ளோ குருடா இருக்காங்களே, அதனாலதான் உண்மையான மனுஷங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னால பிரியங்காவை தான் காப்பாத்த முடியலானா, ஆனா பிரக்யாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன். என் பிரக்யாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னாலதான் அவர் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாரு. என்னால்தான் பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் எதுக்காக அவ கூட வாழ்ந்துட்டு இருக்காரு? சுஷ்மா ஆண்டி அவரு மீட் பண்ணாம போயிருந்தா அவரு தனுவை எவ்வளவு லவ் பண்றாருன்ற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆனா இப்ப ஏன் முன்னாடி வந்து என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு? எல்லாம் பொய். ஆனா இனிமே அவர் சொல்ற எந்த பொய்யையும் நான் நம்ப போறதில்ல. நான் சொன்னது பொய்ன்னு அவளுக்கு கண்டிப்பா தோணும். இல்ல, அவ கண்டிப்பா உண்மையை தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அவளை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இந்த 2 வருஷத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இல்லாம அவ என் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்குன்ற விஷயத்தையும் நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறேன். அவ உயிரோடு இருந்தும் ஏன் என்கிட்ட வரல? ஒருவேளை அவ என் காதல மறந்துட்டாளா, இல்ல கல்யாணத்தையும் மறந்துட்டாளா? நான் எப்பவுமே உன்னை மட்டும்தான் காதலிப்பேன். அது கல்யாணம் இல்ல, அது ஒரு துரோகம். ஒவ்வொரு தடவை அக்னியை சுத்தினதும் சத்தியம் பண்ணதும் எல்லாம் போய். பிரக்யா, Stay away from me. அவளோட கோபம் பாடி லாங்குவேஜ்ல மட்டும் இல்ல, அவளோட கண்ணிலையும் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவ கோவப்பட்டிருக்கா, ஆனா இந்த வாட்டி நான் உன்னை பார்த்தேன். உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட பார்த்ததுக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனன்னு நான் பார்த்தேன். நீ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுதுட்டு இருந்த. நான் திரும்பவும் என் பொண்ணை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். பிரக்யா நில்லு. பிரக்யா, பிரக்யா ப்ளீஸ், பிரக்யா ப்ளீஸ் ஓபன் த டோர் கண்ணா. சுஷ்மா ஆண்டி ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இல்ல விடல. பிரக்யா, உன்னை என்னால தனியா விட்டுட முடியாது பிரக்யா. பிரியங்காவை நான் தனியா விட்டேன், அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்ல. உன்னை என்னால தனியா விட முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசிக்கிட்டாவது இரு. அவர் அவளை காதலிக்கிறாரு, அவர் அவளை காதலிக்கிறாரு, அவளை மட்டும் நான் காதலிக்கிறாரு, அவளை தான் காதலிக்கிறாரு. நீ இத சொல்றத நான் கேட்டேன். அவரு அவளை காதலிக்கிறாருன்னு, அதுக்கு அர்த்தம் அவரு உன்னை காதலிக்கலன்னு தாமா. அதுக்காக தானே நீ அழுதுட்டு இருந்த. உன் ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தைனால நீ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கனா, அவரோட நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்தா நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவேன்னு யோசி. பிரக்யா, நீ வந்து என் பொண்ணோட நினைவுகள்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்த. ஆனா ஒன்னால உன் பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல. நீ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறத நான் விட மாட்டேன். அதனால என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். இந்த 2 வருஷத்துல நீ எந்த அளவுக்கு மன உறுதி ஆயிருக்கனா, உன் ஹஸ்பண்ட நேரடியா சந்திக்கிற தைரியம் உனக்கு வந்திருக்கு. ஆனா உன்னால உன்னோட எமோஷனலை எதிர்த்து சண்டை போட முடியல. அப்படி இல்ல, நேருக்கு நேரா நின்னு கண்ணை பார்த்து பதில் சொன்னேன். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் நீ உடைஞ்சிட்ட. நீ கண்ணீர் விட்டு அழுத அளவுக்கு அவனை ஒண்ணு நீ பேசலையே.
ஒரு மரத்துக்கும் கிளைக்கும் உள்ள பந்தம் மாதிரி நீ அவனோட நினைவுகளோட ஒட்டி இருக்க. நீ உள்ளுக்குள்ளேயே போராடிட்டு இருக்க. அதனாலதான் இந்த பங்களாவை விக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த பங்களாவும் இருக்காது, அந்த பங்களாவோட சம்பந்தப்பட்ட நினைவுகளும் உனக்கு இருக்காது. இந்த ரீசனுக்காகத்தான் உன்கிட்ட நான் சொல்லாம அதை ஏலத்துல விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆண்டி, உங்களுக்கு புரியல. அது வெறும் பங்களோ இல்ல, அது ஒரு உலகம். பங்களோ போயிட்டா மட்டும் நினைவுகள் போயிடாத ஆண்டி. அந்த வீட்டுக்குள்ள நிறைய உறவுகள் கிடைச்சது. எல்லா உறவுகளும் பொய்யா இருந்தது. ஆனா ஒரே ஒரு உறவை தவிர என் பாட்டி, அவங்கதான் என் மேல உண்மையான பாசம் காட்டினாங்க. அன்பு மட்டும் இல்ல, எனக்காக போராடி என் உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பங்களோ இருக்கே, அது பாட்டி மனசோட சம்பந்தப்பட்டது. பாட்டி என் மனசோட சம்பந்தப்பட்டவங்க. அதனால அது தரமட்டமாவதை என்னால பார்க்க முடியாது. பிரக்யா, நீ மறுபடியும் வீக் ஆயிட்டு போற. அந்த பங்களா தான் உண்மை, ஆனா அதோட சம்பந்தப்பட்ட நினைவுகள் எல்லாம் போய் நீ மறுபடியும் எமோஷனல் ஆகி திரும்பவும் ஏமாற போற. சரி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நாளைக்கு காலையில அந்த ஆக்ஷன் டேபிள்ல நான் முன்னாடி பார்த்த என்னோட ஸ்ட்ராங்கான பிரக்யாவை பார்த்தேன்னா நானே அந்த டீல கேன்சல் பண்ணிடுறேன். ஆனா இப்படி அழுதுட்டு இருக்கிற பலகீனமான பிரக்யா அங்க வந்தான்னா அப்ப அந்த ஆக்ஷன் கண்டிப்பா நடக்கும். நீ என்னோட அந்த பழைய ஸ்ட்ராங்கான பிரக்யாவா மாறு. நான் உனக்கு உன்னோட பங்களாவை கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீ அதை இந்தியாவோட 2வது வீடா ஏத்துக்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவில இருந்து நீங்க வரும்போது அந்த வீட்டுக்கு போகலாம். சொல்லு, உன்னால இது முடியுமா? சேலஞ்ச் அக்செப்டட். அட்லீஸ்ட் நான் தோக்கலன்ற நம்பிக்கையாவது உங்களுக்கு வரும் இல்லையா? இப்ப வரைக்கும் நீங்க கொடுத்த எல்லா சேலஞ்சையும் நான் முடிச்சிருக்கேன். இதையும் முடிச்சு காட்டுவேன். தட்ஸ் லைக் மை பிரக்யா, கான்பிடன்ட் பிரக்யா. இனிமே உன் கூட தோத்தா கூட சந்தோஷம் தான் படுவேன். போய் நிம்மதியா தூங்கு. யூ நீட் சம் ரெஸ்ட். ஓகே? குட் நைட். குட் நைட். நிம்மதியா தூங்கு பிரக்யா. யாரு உன்னோட நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுத்தாங்களோ இனிமே அவங்க தூக்கமும் நிம்மதியா. ரன்பீர், ஹலோ, என்ன இவ்வளவு அன்பா கூப்பிட்டு இருக்க? வாட்ஸ்அப் என்னது இதுவா? இது எல்லாம் போட்டோஸ்மா. அது தெரியுது, நான் ஒன்னும் குருடி இல்ல. யாரோட போட்டோஸ் இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பொண்ணுங்களோட போட்டோகிராஃப். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசாத, எனக்கு தெரியும். இவ்வளவு பொண்ணுங்களோட போட்டோ உங்ககிட்ட எதுக்கு வந்துச்சு? ஒரு நிமிஷம். காலேஜ்ல இருந்த கேசினோவா ரன்பீர் மறுபடியும் வந்துட்டானா என்ன? உட்கார். பதில் சொல்லு. அட உட்கார். நான் உட்கார மாட்டேன். அட உட்காருமா மை ஸ்வீட்டி பாய். ஜெலஸா ஃபீல் பண்றியா? அத வேற கேட்டு சரி, தெரிஞ்சுக்கணும். நான் வேற விஷயத்த கேக்குறேன், நீ என்கிட்ட சொல்லு. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்கள்லயும் மிஸ்ஸஸ் கோலி ஆகிற தகுதி யாருக்கு இருக்கு? இங்க பாரு, இவ்வளவு பக்கம் அழகா இருக்கல மிஸ்ஸஸ் கோலி. மிஸ்ஸஸ் கோலி. இந்த உலகத்துல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் மிஸ்ஸஸ் கோலி ஆகிற தகுதி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நான் தான். பிரச்சனை இப்ப எனக்கு பொறாமையா இருக்க. நீ லிமிட்ட தாண்டிட்ட. அப்படின்னா நீ சிட்ட கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன உளறிட்டு இருக்க? நீதான் இப்ப சொன்னல. நான் உன்னை பத்தி தான் பேசினேன், சித்த பத்தி இல்ல. நான் சித்தார்த்துக்காக தான் பொண்ணுங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்காக தான் பொண்ணு பாத்துட்டு இருக்கேன். புரியுதா? சித்தார்த் கோலி, மிஸ்ஸஸ் கோலி. புரியுதா? சிம்பிளான விஷயத்தை சுத்தி வளைச்சு எப்படி பேசணுங்கிறத உங்ககிட்ட தான் கத்துக்கணும். என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? அட, உன்னோட உயிர் எப்படி போகும் பிராச்சி? உன்னோட உயிர் தான் சேஃபா என்கிட்ட செக்யூரா இருக்கு. வேணும்னா பாக்குறியா? பாரு. வாய் மூடு. சித்தார்த்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஆனா ஃபைனல் சாய்ஸ் அவனோட தானே. என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு அவன் தானே சொல்லுவான். ஒரு நாள் நைட் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனால அன்னைக்கு பேசணும் இத.